ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹேஸ் பீன், ஹேவ் பீன் அண்ட் ஹேட் பீன் அப்படின்னா என்ன, இது எந்த மாதிரி சென்டென்ஸு, இது எந்த மாதிரி வேர்ப்பு, அது மட்டும் இல்லாமல் இதை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இதை வச்சு எப்படி சென்டென்ஸை மேக் பண்ணுறது மற்றும் எப்படி சென்டென்ஸை நீங்கள் பேசுகிறது அப்படிங்கிறத நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஹேஸ் பீன், ஹேவ் பீன், ஹேட் பீன். இப்போது இந்த ஹேஸு, ஹேவு, ஹேடு இந்த மூணுமே நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம். டென்ஸை பற்றி நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக தெரியலனாலும் நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுருப்போம். அதனால் இதை வச்சு நம்ம எப்படி மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது ஹேஸு, ஹேவு, ஹேடு இந்த மூணுமே பர்ஃபெக்டாக குறிக்குது. ஆனால் இந்த பர்ஃபெக்டோட பீன் ஜாயின் பண்ணும்போது, அதாவது ஹேஸ் பீன், ஹேவ் பீன், ஹேட் பீன் இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது அது பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக மாறிடுது. பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக மாறிடுது. அதனால் இந்த மாதிரி சென்டென்ஸை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு விஷயத்தை நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், திரும்ப நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம், கண்டினியூஸாக பேச போகிறோம். அதனால் நம்ம இந்த ஹேஸ் பீன், ஹேவ் பீன், ஹேட் பீனை நம்ம போடுவோம். ஃபஸ்ட்டு ஹேஸ் பீன். இதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா ஹேஸ் பீன் நடந்து கொண்டு இருக்கும் செயலுக்கு நம்ம ஹேஸ் பீன் யூஸ் பண்ணுவோம். இந்த ஹேஸ் பீனை நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸுக்கு தான் யூஸ் பண்ணணும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ், அதாவது நம்ம இப்போ நடந்து கொண்டு இருக்கும் செயலுக்கு தான் நம்ம ஹேஸ் பீன் யூஸ் பண்ணுவோம். ஹேஸ் எதனால் வருது அப்படின்னா சிங்குலர் ஃபார்முக்கு வருது. சரியா? சிங்குலர் ஃபார்மை நம்ம மென்ஷன் பண்ணும்போது ஹேஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால ஹேஸ் பீன் அப்படிங்கிறது சிங்குலர் ஃபார்மோட ஜாயின் பண்ணி தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், he has been walking since 9 o'clock. he has been walking since 9 o'clock. அவர் 9 மணியிலிருந்து நடக்கிறார். அவர் 9 மணியிலிருந்து நடக்கிறார். அப்போ அவர் நடந்து கொண்டு இருக்கிறார். அப்போ அந்த செயல் கன்டினியூஸாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் நம்ம இங்கே ஹேஸ் பீன் யூஸ் பண்ணோம். அவர் இன்னும் நடந்து முடிக்கலை, அதாவது கண்டினியூஸில் இருக்குது. ஹேஸ் பீன் வாக்கிங் சின்ஸ் 9 o'clock, அதாவது 9 மணியில் இருந்து நடந்து கொண்டு இருக்கிறார். அவர் இன்னும் ஃபினிஷ் பண்ணலை. அதனால் இது பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஹீங்கிற சிங்குலர் வந்திருக்குது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த சென்டென்ஸில் ஹீங்கிற சிங்குலர் வந்திருக்கு, ஹேஸ் பீன்கிற பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வந்திருக்கு, சின்ஸ் 9 o'clock ஃபினிஷிங் ஆப்ஜெக்டும் வந்திருக்குது. ஹேஸ் பீனை வச்சு இன்னொரு எக்ஸாம்பிள். The cat has been chasing the rat. cat has been chasing the rat. இந்த சென்டென்ஸில் கேட் ரேட்டை துரத்திக்கிட்டு இருக்குது. அதாவது பூனை ஒரு எலியை விரட்டிக்கிட்டு இருக்குது. இங்கே விரட்டிக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா அது has been chasing. இது கண்டினியூஸில் இருக்குது, ஏன்னா அது இன்னும் விரட்டிக்கிட்டு தான் இருக்குது. அதனால் நம்ம has been chasing போட்டோம். த கேட்டுங்கிறது ஒரு சிங்குலரை மென்ஷன் பண்ணுறது. அதனால் இந்த சென்டென்ஸில் ஒரு சிங்குலர் இருக்குது, ஒரு பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இருக்குது, அண்ட் தென் ஆப்ஜெக்ட். அதாவது இங்கே எலியை துரத்திக்கிட்டு இருக்குது இல்லையா, அது ஆப்ஜெக்ட். ஹேஸ்பீனை வச்சு சிங்கிள் சென்டென்ஸ் தான் பார்க்க முடியுமா, டபுள் சென்டென்ஸ் எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. அதையும் நம்ம பார்க்கலாம். த டேபிள் இஸ் ஓல்டு, இட் ஹேஸ் பீன் ஷேக்கிங். ஓகே, என்னது அந்த டேபிள் ரொம்ப ஓல்டாக இருக்கிறதுனால இட் ஹேஸ் பீன் ஷேக்கிங், ஆடிக்கிட்டு இருக்குது. ஸோ இங்கே ஹேஸ் பீன் ஷேக்கிங் கண்டினியூஸில் இருக்குது, அதாவது பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் இருக்குது. இங்கே த டேபிள்ங்கிறது சிங்குலர். இப்போது ஹேஸ் பீன்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் முழுசாக தெரிஞ்சிருப்பீங்க. இதை வச்சு உங்களால் சென்டென்ஸ் கண்டிப்பாக ஃபார்ம் பண்ண முடியும். அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது ஹேவ் பீன். ஹேஸ் பீன் பார்த்தவங்களுக்கு ஹேவ் பீன் ரொம்ப ஈஸி தான். அதை எப்படி நம்ம சிங்குலரில் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இதை நம்ம ப்ளூரல் ஃபார்முக்கு யூஸ் பண்ணுறோம், அதே பர்ஃபெக்ட் கண்டினியூஸோட. ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங். நான் படித்து கொண்டு இருக்கிறேன். இங்கே ஐ வந்திருக்கு. ஐ சிங்குலர் தானே, ஒருத்தங்க தானே. இதை எப்படி நீங்கள் ப்ளூரலில் மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா இங்கே ஐ ஃபர்ஸ்ட் பர்சன். இந்த ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு நம்ம சிங்குலர் ப்ளூரல் ஃபார்ம்லாம் கிடையாது. இங்கே ப்ளூரல் நவுனுங்கிறது என்னென்ன அப்படின்னா ஐ, வி, யூ, தே இந்த மாதிரியான சென்டென்ஸ் எல்லாமே ப்ளூரல் ஃபார்ம். இதுக்கு அடுத்து எல்லாமே நம்ம ஹாவ் பீன் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், தே ஹாவ் பீன் டான்சிங். அவர்கள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இங்கே ஹாவ் பீன் டான்சிங்கிறது கண்டினியூஸில் இருக்குது. தே அவர்கள்ங்கிற ப்ளூரல் ஃபார்ம் இருக்குது. ஒரு சென்டென்ஸ் டு ஹாவ் பீன். த எலிஃபண்ட்ஸ் ஹாவ் பீன் ரன்னிங். அதாவது யானைகள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. யானைகள், எலிஃபண்ட்ஸ். ஓகே, த எலிஃபண்ட்ஸ் ஹாவ் பீன் ரன்னிங். யானைகள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. இந்த மாதிரி சொல்லும்போது நம்ம ஹேவ் பீன் யூஸ் பண்ணுறோம். இங்கே த எலிஃபண்ட்ஸுங்கிற ப்ளூரல் ஃபார்ம் வந்திருக்குது. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஹேட் பீன். இந்த ஹேட் பீன் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஹேஸ் பீன், ஹேவ் பீன். இது நம்ம எப்படி ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு, அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணமோ அதே மாதிரி இங்கே ஹேட் பீன்ங்கிறது பாஸ்ட் கண்டினியூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறது. இந்த ஹேட் பீனை நம்ம சிங்குலருக்கு யூஸ் பண்ணுறதா ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணுறதான்னு கேட்டால் ஹேட் பீனை நம்ம ரெண்டு விஷயத்துக்குமே யூஸ் பண்ணலாம். அதாவது சிங்குலருக்கு யூஸ் பண்ணலாம், ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணலாம். இதை நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஐ ஹேட் பீன் ரன்னிங் இன் த மார்னிங். நான் காலையில் ஓடினேன்.
ஓடிக்கொண்டு இருந்தேன். சரியா? நான் காலையில் ஓடிக்கொண்டு இருந்தேன். had been running அப்படிங்கிறது ஓடிக்கொண்டு இருந்தேன் in the morning காலையில். சரியா? இங்கே ஐங்கிற நான் இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணோம் போன டைம்? have beenக்கு யூஸ் பண்ணோம், அதாவது ப்ளூரல் ஃபார்முக்கு யூஸ் பண்ணோம். ஆனால் இங்கே had been அதாவது சிங்குலர் ஃபார்முக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அதையே we had been running in the morning, நாங்கள் காலையில் ஓடிக்கொண்டு இருந்தோம், நாங்கள் காலையில் ஓடிக்கொண்டு இருந்தோம். இது வந்து weங்கிற ப்ளூரல் ஃபார்ம் வந்திருக்குது. அப்போ இங்கே had beenங்கிறது வந்து சிங்குலருக்கு யூஸ் பண்ணலாம், ப்ளூரல் ஃபார்முக்கு யூஸ் பண்ணலாம். இங்கே had been runningங்கிற பாஸ்ட் கண்டினியூஸும் இருக்குது. இந்த had beenக்கு டபுள் சென்டென்ஸும் இருக்குது, அதையும் பார்க்கலாம். I had been running in the morning, then I had my bath. இந்த சென்டென்ஸில் நான் காலையில் ஓடிக்கொண்டு இருந்தேன், பின் குளித்தேன், இந்த மாதிரி சொல்லியிருக்குது. ஸோ இதுலேயும் டபுள் சென்டென்ஸ் இருக்குது. இங்கே ஐக்கு பதிலாக நம்ம he, she இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்த்த has been, have been and had been இந்த மூணுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். First of all, thank you to click my videos. I hope you understand this type of verbs. Still taker and pie from Mano.